யோ போயா சும்மா வந்துட்டாரு. அதாவது நான் சொல்லலை, இதை தப்பா என்ன நினச்சிக்கிடாதீங்க. இதை சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்று தண்டனை பெற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொன்னது. எங்கே சொன்னது தெரியுமா? சட்டசபையில். யாரை பார்த்து சொன்னது தெரியுமா? நம்மளுடைய மாநிலத்தினுடைய ஆளுநர் திரு RN ரவி அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. முன்ன விட்டு பின்னாடி. அதாவது நம்ம உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா, நம்ம செல்லமாக ஊப்பி ஊப்பி அப்படி போடுவோம் இல்லையா, இந்த ஊப்பிக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைய வரைக்கும் திருந்தலை. இந்த சிசிடிவி கேமரா இருக்குது, இந்த ஃபுட்டேஜெலாம் எடுப்பாங்க, பார்ப்பாங்க, போடுவாங்க, ஒன்றுத்துக்கும் இது வரைக்கும் லாய்க்கில்லை. இதை பற்றி ஒரு சின்ன ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இன்னைய வரைக்கும் செயல்பட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவுகளோ என்னவோ நமக்கு தெரியாதுப்பா. நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றத்தை விட்டு வெளியில் போய்யா அப்படின்னு ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து இவர் சொல்ல போக இன்னைக்கு என்னாச்சு, சூழ்நிலை தலைகீழாக மாறி போச்சு. இவரே இனிமேல் சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாத தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ சொத்து குவிப்பு வழக்கு. என்ன வழக்கு? சொத்து குவிப்பு வழக்கு. முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு தனக்கான ஆடைகளை சேர்த்து வச்சிருந்தது பெரிய குற்றமா? ஒரு பெண் தனக்கான செருப்புகளை சேர்த்து வச்சது பெரிய குற்றமா? ஒரு பெண் தனக்கான ஆபரணங்களை சேர்த்து வச்சிருந்து ஒரு பெரிய குற்றமா? எத்தனை ஆண்டு காலங்கள் சினிமா வரலாறு, இந்த சினிமா வரலாறு நடித்து அவங்க பார்க்காத பணமா, சேர்க்காத சொத்தா அவ்வளவும் சேர்த்து வச்சிருந்ததை இந்த சன் டிவியில் போய் வீடியோ எடுத்து போட்டான் பாரு. எல்லாத்தையும் இங்கே பாரு, எவ்வளோ செருப்பு பாரு, எவ்வளோ புடவை பாரு, எவ்வளோ நகையை பாரு, போட்டாரா இல்லையா? என்ன பேர் இதுக்கு? சொத்து குவிப்பு வழக்கு. இதெல்லாம் நம்ம அன்னைக்கு அந்த பெண்மணியை பார்த்து பேசணுமே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? நாண்டுகிட வேணாம் நீங்கள்லாம். சொத்து குவிப்பு வழக்கு யார் மேலே? அதுவும் பொன்முடி அவர்கள் மேலே, அவருடைய மனைவி பேரில், 2 பேருக்கு சேர்த்தாப்புல கடுங்காவல் தண்டனை, 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை. இன்னைக்கு சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பாயிருக்கு. காலம் கடந்து வந்த தீர்ப்பு தான், ஆனாலும் காரசாரமாக வந்திருக்கா இல்லையா? சட்டம் உயிரோடு இருக்கிறது உண்மைதானே? இது இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்களா இல்லையா? அது மட்டுமா, இன்றோடு அவர் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது MLA என்கின்ற தகுதியை இழக்கின்றார். அவர் அமைச்சர் என்கின்ற தகுதியை இழக்கின்றார். ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, திராவிட மாடல்னு நீங்க பெருசா பீத்திக்கிட்டு இருக்கிறீங்க, விடியல் ஆட்சி தரம்னு சொல்லிட்டு வந்தீங்க. இன்னைக்கு இவ்வளோ பீத்தலுக்கு மத்தியில் 2 அமைச்சர்கள் இன்னைக்கு ஜெயிலுக்கு போறாங்க. ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டார், செந்தில் பாலாஜி, 10 ரூபா அமைச்சர் போயிட்டாரா இல்லையா? அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்நாள் முதலமைச்சர் நம்மளுடைய MK ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் பேசும்பொழுது, நம்ம கனிமொழி அக்கா அவங்க அங்கே போய் பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கின்றார், அந்த அமைச்சர் ஏகப்பட்ட ஊழல், ஆஹா ஓஹோ அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கார். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து, முதல் கைது யாரை பண்ணுவோம் தெரியுமா? இந்த செந்தில் பாலாஜி தான் பண்ணுவோம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு அது தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா எனக்கு தெரியாது. யார் மேலே யாருக்கு கோவம்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நடக்குது, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஜெயிலுக்கு போய் உட்காந்துருக்கார். மாதக்கணக்காயிடுச்சு, வருடக்கணக்காக போகுது, இது வரைக்கும் உள்ள உட்காந்துருக்கார். ஜெயிலில் கழித்துட்டு இருக்கார். இன்னமும் நீங்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை? இந்த கைதி அமைச்சருக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்களே, ஒரு 3 லட்ச ரூபா வாட்சு பில்லு கேட்டீங்க, வாட்சி பில்லு கேட்டீங்க, வாட்சி பில்லு கொடுத்தாரு. கூடவே என்ன கொடுத்தாரு? உங்கள் ஒட்டுமொத்த பில்லையும் கொடுத்தாரா இல்லையா? இன்றைக்கி உள்ளே உட்காந்து கழித்துக்கிறீங்களா இல்லையா? மூளை காய்ச்சல் ஏற்படுதா? ஏன் ஏற்படுச்சு? மக்களுக்காக உழைச்சா? கரூர் மக்களுக்காக உழைச்சா? தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைச்சா? டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுக்காக மூளையை சொல்ல பண்ணி மூளை காய்ச்சல் வந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யார் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் ஒரு அமைச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய புனிதர் ஆகிடுவீங்களா? அவ்வளோ பரிசுத்தமான நீங்கள் மனிதர்கள்லாம் நீங்கள்லாம். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய படைகளை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு ஆகிற செலவுகள், நீங்கள் தங்குறதுக்கான இடம், நீங்கள் திங்கிறதுக்கான சாப்பாடு, இது அனைத்தும் கொடுக்கறது யார்? மக்கள். மக்களுடைய வரிப்பணம். மக்கள் கொடுக்காம இதெல்லாம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்களா? நீங்கள் கொள்ளடிச்சு வாழுங்க, கொள்ளை அடிக்காமல் வாழுங்க, அது அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட். ஆனால் மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணத்தில் வாங்கிட்டு அதுக்கு ஒரு திட்டம் போட்டு இலவச பஸ்ஸு போட்டு அதுக்கு என்ன ஓசி பஸ்ஸில் போகிறீங்களா? ஓசி யார் வீட்டு பணத்தை எடுத்து யாருக்கு கொடுத்துட்டு ஓசின்னு சொல்கிறது? விழுப்புரம் மாவட்டத்தில் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பூட்டு போட்டிங்க. கர்மா விடுமா அவங்கள? கடவுள் சும்மா இருக்குமா? நீங்கள் சொல்லலாம் கடவுள் இருக்குது இல்லை அது இது நீங்கள் சொல்லலாம், 1000 சொல்லலாம். இது என்ன பூமி? இது ஆன்மீக பூமி. மக்கள் கர்மாவும் உங்களை சும்மா விடாது, தெய்வத்தினுடைய கர்மாவும் உங்களை சும்மா விடாது. எல்லாம் சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி வந்திருக்கு உங்களுக்கு. என்ன 1 மாதம் கூட ஆகலை, இன்றைக்கி சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. MLA பதவி போச்சு, மினிஸ்டர் பதவி போச்சு. இப்போ கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்தாமல் உள்ளே போக போகிறீங்க. அரசாங்க பதவியை கையில் வைத்து கொண்டு, அதிகார பதவியை கையில் வைத்து கொண்டு மக்களை கொள்ளையடித்து மக்களை சுரண்டி பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள், கோடி கோடியாக சொத்து சேர்த்து வைத்திருப்பவர்கள், அவருடைய கர்மாவை அனுபவத்தை தீர வேண்டும். திருந்துங்க, இனிமேலாவது திருந்துங்க.